கர்ணன், கோவிந்தன் 2 பேரும் நண்பர்கள். கோவில்ல சந்திச்சுக்கிட்டாங்க. தன்னோட தொழில் பத்தி பேசிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் சரியான தொழில் அமையல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தபோது ஒருத்தர் வந்தாரு. தன்னோட விவசாய நிலத்த விக்கிறதா சொன்னாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு விவசாய நிலத்த வாங்குனாங்க. அந்த நேரம் அந்த ஊர்ல மழை எதுவும் பெய்யல. என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. இவங்களுக்கும் விவசாயம் சரியா தெரியாது. பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. 2 பேரும் விவசாயத்த பத்தி நல்லா விசாரிச்சாங்க. திருப்பி ஊருக்கு வந்தாங்க. அவங்கவங்க நிலத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு. கர்ணனோட நிலத்துல பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்திருந்தது. கர்ணன பார்க்க கோவிந்தன் வந்தான். "எப்படி உன் நிலத்துல இவ்ளோ செழிப்பா இருக்கு?" அப்படின்னு கேட்டான். நாம போனோம்ல, விசாரிச்சோம்ல, அந்த இடத்துல வறண்ட நிலத்துல என்னென்னலாம் பயிர்கள் விளைவிக்கலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பு, சோளத்தையும் நான் பயிரிட்டேன். நல்ல விளைச்சல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். சரி உன் நிலம் என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்டான் கோவிந்தன் கிட்ட. கோவிந்தனோட நிலம் முழுக்க பள்ளம் தோண்டி வச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே பள்ளமா இருக்கு. ஒண்ணும் புரியல கர்ணனுக்கு. "என்னப்பா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டான். "இல்ல, நாம அந்த ஊர்லேருந்து வந்த பிறகு நான் ஒரு குறி சொல்றவர்கிட்ட போய் கேட்டேன். அவரு சொன்னாரு இந்த நிலத்துல ஒரு புதையல் இருக்குன்னு. அதனால 6 மாசமா நான் இந்த இடத்துல புதையல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொன்னான். கர்ணனுக்கு கோவிந்தனோட முட்டாள்தனத்த நினைச்சு கோவம் தான் வந்தது. இந்த கதையில கர்ணன் ஒரு விவசாயிய நம்பனா, அவங்க சொல்படி நடந்துகிட்டான். அவனுக்கு விளைச்சல் கிடைச்சது. ஆனா கோவிந்தன் தேவையில்லாத குறுக்கு வழியில என்ன பண்றதுன்னு யோசிச்சு அவனோட நம்பிக்கைய வேற விதமா செலுத்துனதுனால அது மூட நம்பிக்கையா ஆகி அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது. நாம நம்மளுக்கு சுலபமா வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான ஒருத்தர் மீதோ அல்லது தவறான ஒரு விஷயத்து மீதோ நம்பிக்கை வைக்கும்போது தான் அது மூட நம்பிக்கையா மாறுது. கோவிந்தன் அந்த குறி சொல்றவரோட வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா தன் மீதும் தான் விசாரிச்ச அந்த விவசாயம் மீதும் நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்காது.